உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த பதிவில் நம்ம கம்போடியாவோட சியம் ரீப் சிட்டியை ஒரு ஹை ஆல்டிடியூட் வியூ, அதாவது ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு எப்படி போறது, இந்த இடத்தோட சிறப்பம்சங்கள் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலி பதிவேற்றத்துக்கு சற்று தாமதமாயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்மளோட ஒளிப்பதிவு செய்யறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க சீக்கிரமே குணமடையணும்னு வேண்டிக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சேனல்லையும் காட்டாத ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷன் தான் நம்மளோட இந்த ஒரு ஹிடன் ஸ்பாட். ஆங்கர் வாட்டை பார்க்கறதுக்காக நாம வாங்கின அதே பாஸ் காலாவதி ஆனதுக்கு அப்புறமும் மற்ற சில கோயில்களை பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ தெரியுது இந்த மலை தூரத்துல இந்த மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மலையோட பேரு பனம் கிராம். இது சியம் ரீப்ல சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கு வரதுக்கு நீங்க ஒரு டுக்டுக்லயோ இல்ல ஒரு பைக்லயோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடலாம். ஆங்கர் வாட் கோயில் கட்டின அதே நூற்றாண்டுல கட்டின ஒரு பழமையான கோயிலும் இந்த மலை மேல அமைஞ்சிருக்கு. மலைக்கு வரதுக்கு 2 பாதை இருக்கு. ஒன்னு ரிவர் சைட், அந்த ரிவர் ஒட்டி இருக்கிற ரோட்டோரம் அப்படியே வந்தோம்னா நேரா வந்து சேர்ற இடம் இந்த இடம். இன்னொன்னு புதுசா ஏற்படுத்தி இருக்கிற இந்த பனம் கிராம் ரோட். எந்த ரோட்ல போனாலும் ஒரே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இந்த பனம் கிராம் மலையோட அடிவாரத்தை அடிச்சிடலாம். அடிவாரத்தை அடையறதுக்கு முன்னாடி இந்த ரோடு 2ஆ பிரியும். ஒன்னு லெஃப்ட்லயும் ஒன்னு ரைட்லயும் போகும். லெஃப்ட்ல போற ரோட எடுத்து நேரா போனீங்கன்னா இன்னொரு ஒரு 3 கிலோமீட்டர்ல டோனல் சாப் ஏரியா நீங்க அடைஞ்சிருவீங்க. ரைட்ல போனீங்கன்னா பனம் கிராம் இந்த மலை மேல ஏறதுக்கான வழி வந்துடும். டோனல் சாப் லேக் இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியாவை பத்தி ஒரு தனி காணொலி நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ பனம் கிராம பத்தி பார்ப்போம். பனம் கிராமுக்கு வரதுக்கு 2 பாதை இருக்கிறதா சொல்லியிருந்தேன். 2 பாதையில எந்த பாதையை எடுத்தீங்கனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு பாதையில ஃபுல்லா ரைஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கும், இன்னொரு பாதையில நீங்க அதிகமா லோட்டஸ் ஃபீல்ட்ஸ் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரைஸ் ஃபீல்ட்ஸுக்கும் லோட்டஸ் ஃபீல்ட்ஸ்க்கும் நடுவில் நிறைய ஈட்டரிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் சிட் அவுட்ஸ் அண்ட் சில் அவுட் ஜோன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த பியூட்டிஃபுல் கூல் ஸ்பாட்ஸ் எல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்து மலை மேல ஏறி பார்த்தோம்னா மலை மேல இருந்து சிட்டியோட வியூ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்துல இருக்கிற வில்லேஜ். இன்னும் மேல போனா சிட்டியோட வியூ தெரியும். வாங்க பாப்போம். இங்க இருந்து இப்படியே ஒரு 500 மீட்டர்ஸ் மேல போனா அங்கதான் விசிட்டர்ஸ் செக் பாயிண்ட் வரும். விசிட்டர்ஸ் பாஸை இங்க தான் செக் பண்ணுவாங்க. நீங்க ஆங்கர் வாட்டை பார்க்கறதுக்கு பயன்படுத்தின அதே விசிட்டர்ஸ் பாஸை இங்கேயும் பயன்படுத்தலாம். 1 நாள் 2 நாள் பழசா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் உங்களோட விசிட்டர்ஸ் பாஸ் செக் பண்ணுவாங்க. இந்த விசிட்டர்ஸ் பாஸ் செக் பண்ற இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டும் இருக்கு. இதுதான் அது. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம இங்க இருந்து சியம் ரீப்பை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் மிஸ்டியா இருக்கிறதுனால கிளியரா தெரியல. இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்ப்போம் வாங்க. மேலே போகிற வரைக்கும் சமீபத்தில் நான் பார்த்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கம்போடியா தமிழ் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணா ஒரு சில சேனல்கள் வருது. ஆனால் இந்த சேனல்களில் பல சேனல்கள் பார்த்தீங்கன்னா தரமற்ற சேனல்களாக இருக்குது. அதாவது ஒருமையில பேசுறது, அநாகரிக சொற்களை சொல்றது, இதெல்லாம் தமிழர் பண்பாடுலேயே கிடையாது, நம்ம மரபுலேயே கிடையாது. பேசிக் எத்திக்ஸ், வேல்யூஸ், மாரல்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ போடுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அன்பர் பதிவு பண்ணியிருந்த காணொலியில் அவர் சாலை மார்க்கமாக பார்டர் கிராசிங் பண்ணும்போது இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவரை மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்டு மக்களை ரொம்ப தரக்குறைவாக நடத்துறதா பதிவு பண்ணியிருந்தார். அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் பதிவு பண்ண விதம் தான் தப்பு. அநாகரிக சொற்களை சொல்றதோ, அதுக்கப்புறம் உரிமையில பேசுறதோ, தம்ப்நெயில்லயோ டைட்டில்லையோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் அப்படி அந்த மாதிரி சொற்களை வைக்கிறதோ, இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி வர உங்க சகோதர சகோதரிகள் அதே இமிகிரேஷன் ஆஃபீஸர் கிராஸ் பண்ணும்போது நீங்க செஞ்ச இந்த செயலால அவங்க பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் சில நாட்டு மக்களுக்கு மட்டும் நடக்குதுன்னா உங்களுக்கு முன்னாடி வந்த சகோதர சகோதரிகள் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. There is always 2 sides for a story. இன்னொரு சைடை பத்தி யோசிச்சு பாருங்க. And my request to the Cambodian officers, please treat everybody equally the same because everyone deserves a fair chance. Prejudice is unfair. Thank you. இன்னொருத்தர் அவர் தம்ப்நெயில பார்த்தீங்கன்னாலே எவன்டா சொன்னா கம்போடியா சீப்புன்னு, இதுதான் அவரோட தம்ப்நெயில். இது என்ன ஒரு தம்ப்நெயில்னு எனக்கு புரியல. உங்களுக்கு வியூஸ் வேணும்னா என்ன வேணாலும் போடுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் உட்காந்து சாப்பிட்ற இடம் ஒரு டூரிஸ்ட் ஏரியா. டூரிஸ்ட் ஏரியாவில் கம்போடியான்ட்டு இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை ஒன்று பேஸ் பண்ணி கம்போடியா ஒரு எக்ஸ்பென்சிவ் நாடுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெறும் அமேச்சர்ஸ். இவங்கெல்லாம் வந்துட்டு வெறும் டூரிஸ்ட். நீங்கள் டூரிஸ்ட் போடுற டிராவல் வீலாக்ஸ் வீடியோவை பார்த்து எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. பிகாஸ் these videos are not meant for making any travel plans. நீங்க ப்ராப்பர் டிராவலர்ஸ் போய் ரிசர்ச் பண்ணி போடுற வீடியோஸை பார்த்து உங்களோட டெசிஷன் டிராவலிங் பிளானிங் எல்லாம் பண்ணுங்க. அப்போதான் எல்லாமே சிறப்பாக அமையும். தட் வாஸ் மை ஒப்பீனியன். தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க. உச்சிக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இங்கே என்ன இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம் வாங்க. அங்கே சில கோபுரங்கள் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோபுரங்களை கிட்ட இருந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டிட தொழில்நுட்பத்தை சேர்ந்ததாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது பார்த்துக்குங்க. அப்படின்னு பார்த்தா என்னுடைய அபிமானப்படி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இந்த ஆங்கர் வாட் கோயில் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தின அதே ஸ்டோன் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை நீங்களே பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்மேண்டில் ஆன ஸ்டோன்ஸ். அதை திருப்பி அசம்பிள் பண்ணுறதுன்றது கஷ்டமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு பசில் மாதிரியான செட்டப். நீங்கள் ஒரு வாட்டி அந்த கல் டிஸ்மேண்டில் ஆயிடுச்சுன்னா அதே பிரிக்கை திருப்பி எந்த இடத்துல இருந்து வந்ததோ அதே ஸ்பாட்ல திருப்பி நீங்க அதை டெசிக்னேட் பண்ணணும். அப்படி பண்றதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்படியே நீங்க அந்த பசிலை சால்வ் பண்ணி அதோட ப்ராப்பர் லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டாலும் இவ்வளவு 100 வருஷம் கழிச்சு இந்த கல்லெல்லாம் அதோட ஷேப் வந்துட்டு கம்ப்ளீட்டா மாறி இருக்கு.
அதனால அதை அதே மாதிரி வைக்கிறது கஷ்டம். இப்போ நம்மளால பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான், இருக்கிறத காப்பாற்றிக்கிறது. இந்த கோயிலோட கருவறையை பாருங்களேன். இதை பார்க்கும்போது எனக்கு தோன்றதெல்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் வரலாற்றை மாற்றத்துக்காக அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப இந்த இடத்துல எவ்வளோ மாறுதல்களை செஞ்சிருப்பாங்க. அப்படி மாறுதல்கள் செஞ்சு இன்னைக்கு இந்த இடத்தோட உண்மையான வரலாறே நம்மளுக்கு தெரியாமல் போயிருதில்ல. நம்மளால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒன்று தான் நான் நினைக்கிறேன். இருக்கிறத காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொண்டு சேர்க்கறது தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாருங்க. தமிழ் புத்தாண்டும் கேமர் புத்தாண்டும், அதாவது கேமர் நியூ இயரும் ரெண்டும் ஒரே நாளில் தான் கொண்டாடும். ஏப்ரல் 14 சித்திரை 1. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழுக்கும் கேமர் கலாச்சாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அதாவது தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் இங்கே ஒரு காலத்தில் வந்து வாழ்ந்துருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதற்கான சான்றுகள் நிறையாவே இருக்கு. அதனால தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டியாவது வந்து இந்த கேமர் மண்ணில் கால் பதிச்சு இங்கே இருக்கிற கோயில்களை கண்டிப்பாக கண்டு ரசிக்கணுன்றது என்னோட விருப்பம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே ஏப்ரல் 14 இங்கே நடக்கவிருக்கிற கேமர் நியூ இயருக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காம உடனே மிஸ்டர் பீன்ஸ் பிளேஸுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி பல பியூட்டிஃபுல் சன்செட்ஸ் அண்ட் சன்ரைசஸ், பல ஹிடன் ஸ்பாட்ஸ் கம்போடியால இருந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வேற யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. கம்போடியா தமிழ் கதைகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.